சே, ஆளே செம்மையா இருக்கே. அடியில லைட் எரியுது. வெளியே எந்த பொருளுமே வைக்க தேவையில்லை போலயே. இது என்ன தியேட்டர் செட்டப்பா இல்ல டிவி யூனிட்டா? ஹாய் கோயம்புத்தூர் மக்களே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போத்தனூர் செட்டிப்பாளையம் ரோட்ல சக்தி ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு சூப்பரான 4 BHK வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டை பத்தி நான் சொல்றதை விட வீடை கட்டின பில்டரே வந்திருக்காரு. அவர்கிட்ட ஃபுல் டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன் சார். ஓகே மேம். எப்படி சார் இந்த வீட்டை ஒரு 6 சென்ட்ல கட்டியிருப்பீங்களா? மேம் கண்டிப்பா இல்ல. இந்த வீடு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 3 சென்ட்ல ஒரு ஈஸ்ட் ஃபேசிங், அதாவது கார்னர் சைட்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த வீடோட நம்ம பேஸ்மெண்ட் லெவலே பாத்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு ஹைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிரவுண்ட் லெவல் பாத்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த வீடு வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமா பெரிய வீடு மாதிரி தெரியுது. சார் எலிவேஷன் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா? மேம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எலிவேஷனுக்கு நம்ம ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நம்ம காம்பவுண்டு செப்பரேட்டா காட்டியிருக்கோம் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவுட்டோர் கார்டனிங் ஏரியாவை செப்பரேட் தனியா இடம் கொடுத்துருக்கோம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா டஃப்லான் கிளாஸ் கொடுத்துருக்கோம், ஜாலி ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் டைல்ஸ்லேயே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த இதில் ஃப்ரண்ட்ல எலிவேஷன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக மேலே ஹெட்ரூம் மாதிரி டைப்ல கொடுத்துருக்கோம். 1.5 அடிக்கு நம்ம காங்கிரீட்லேயே பில்டிங்கே இழுத்துருக்கோம். ஒரு வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் தான் நமக்கு ஒரு லுக்கே கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம ட்ரிபிள் ஃபிளிப் கேட் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே நம்ம லேசர் கட் டிசைன் போட்டு அழகாக கொடுத்துருக்கோம். அதுக்கு தனி கலரும் அடிச்சு கொடுத்துருக்கோம். சார் வீட்டுக்கு வெளியவே எலிவேஷன் பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு ஃபுல் டீடைல் சொல்லிடுறீங்களா? ஸோ வீட்டோட டீட்டெயிலாக நம்ம இப்போ வெளியே பார்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ வீட்டோட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டிகோ என்ன ஸ்பெக் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சம் இங்கே தான் கொடுத்துருக்கோம். போருக்குண்டான ஸ்பேஸும் நம்ம இங்கே தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஜலமூலை வரும். அண்ட் நமக்கு ஃப்ரண்டோட போர்ட்டிகோ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கலர்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஃபினிஷிங், நமக்கு எலிவேஷன் மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் கோல்ட் பீடிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைட் கலர்ல எலிவேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு லைட் கலர் டைல்ஸ்ல 2x4 சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அண்ட் நமக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்ல போடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டீல் டோர் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். அண்ட் போர்ட்டிகோல டாப்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபால் சீலிங் பண்ணி கிராண்டா இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணாம ஒரு ப்ரொஃபைல் ஒர்க்லயே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு அவுட்லுக் பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா இருக்குன்னு. நமக்கு அது இல்லாமல் ஸ்பாட் லைட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோங்க. சார் எல்லாம் யூஸ்வலா டீக் டோர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்க ஏன் ஸ்டீல் டோர் ப்ரிஃபர் பண்ணீங்க? மேம் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா தேக்கு டோரை விட ஸ்டீல் டோர் தான் வந்து காஸ்ட்லி. ஸோ அண்ட் இது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா இவ்வளோ லக்ஸரி வில்லால நமக்கு சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து 2 லென்ஸ் இருக்கு, டபுள் டோரை கொடுத்துருக்கோம். அண்ட் லாக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக் டோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு லாக் தான் வரும். ஸோ இதுல வந்து 16 லாக் இருக்கு. ஸோ நம்ம இதை பிரேக் பண்ணா கூட யாராலையுமே முடியாது. ஸோ ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுக்காக தான் சவுண்டுமே உங்களுக்கு உண்மை தான் இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார் சொன்ன மாதிரியே வீடை லக்ஸரியா பண்ணிருக்கீங்க சார். ஹாலோட டீடைல் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? இந்த ஹால் பார்த்தீங்கன்னா சைஸ் யூஸ்வலா 16x16 ஹால் தான் எல்லாருமே கொடுப்பாங்க. நம்ம வந்து 16x20 சைஸ்ல ஒரு வைடா பெருசா கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் நம்ம ஒயிட் கலர் பேஸ்ல பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம டிவி யூனிட்டும் பேனல் ஷீட்ல கொடுத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு லைட் ஃபிட்டிங்ஸும் கொடுத்துருக்கோம். கேபினெட்ஸ் தனியாக செப்பரேட்டா பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த வீட்டில் நம்ம ஃபால் சீலிங் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ அதில் 3D டிசைனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஹாலில் கிச்சனையும் செப்பரேட் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு வால் இருக்குங்க. அந்த வால்லையுமே நம்ம 3D டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு கார்னர் சோஃபா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஹேங்கிங் லைட்ஸ் வந்து நம்ம கிராண்டா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தாலே உங்களுக்கு லக்ஸரியா ஃபீல் ஆகுதுங்களா? ஆமா சார், நான் உள்ள வரும்போதே கேட்கணும்னு நினைச்சேன். கிச்சன் ரொம்ப சூப்பரா யூனிக்கா பண்ணிருக்கீங்க. கிச்சன்ல நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அதோட டீடைல் ஃபுல்லா சொல்றீங்களா? கண்டிப்பா மேம். இப்போ இன்னைக்கு வீடியோ டேட்ல வந்து இப்போ ஓப்பன் கிச்சன் ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹாலுக்கு வந்து செப்பரேட் வால் கொடுத்து அது செப்பரேட் பண்ண மாதிரி காட்டிருக்கோம். அண்ட் ஓப்பன் கிச்சனாவே கிச்சன் கம் டைனிங்கா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் அண்ட் நம்ம இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். நார்மலா யூபிவிசில நிறைய பேர் பண்றாங்க, பட் அது நம்ம பண்ணல. யூனிக்கா பண்றதுக்காக அலுமினியம்ல பண்ணியிருக்கோம். ஒர்க் வைஸ் அண்ட் அவுட்லுக் நல்லா இருக்கும். சிங்க் பாத்தீங்களா ஒரு கோல்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும். லைட் மிரர் கொடுத்துருக்கோம். நமக்கு கிச்சன் பார்க்கவே சூப்பரா இருக்கு சார். ஆனா ஒண்ணுதான் சார், இந்த சைடு ஏன் சார் செல்ஃப் வைக்கல? லேடிஸ்க்கு இந்த சைடு செல்ஃப் தான் சார் முக்கியம். இந்த சைடு செல்ஃப் வச்சீங்கன்னா கிச்சன் சூப்பரா இருந்திருக்கும் சார். நம்ம ஏன் நம்ம இந்த சைடு செல்ஃப் வைக்கலன்னா எப்பவுமே ஒரு கிச்சன்ல வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாமே நம்ம எடுக்க தூரத்துல இருக்கும். ஸோ எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ரைட் சைடு ஹேண்டில் பண்ணுவோம், இந்த சைடு எடுப்போம். கிராசரி வைக்கிறதுக்காக நம்ம மேலே கொடுத்துருக்கோம். அண்ட் வெசல்லாம் வைக்கிறதுக்காக நம்ம மாடலர் கிச்சனே பண்ணிருக்கோம். எந்த பொருளுமே நீங்க பின்னாடி வைக்கணும்னு அவசியம் இருக்காது. இது மாடலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸோ எல்லாருமே பிளாக் கலர்ல டேபிள் டாப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஒயிட் பேஸ்ல பண்ணும்போது லக்ஸரியா இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம் டாப் டு. ஏன்னா இதெல்லாம் நீங்க அடிக்கடி எடுக்கிற பொருள் எல்லாமே கீழே வச்சிருப்பீங்க, எப்போ எடுக்கிற பொருள் எல்லாமே மேலே வைக்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாமே 16 ஃபீட் ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சார் இப்போ சிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ மாடல் சிங்காக நம்ம கொடுத்துருக்கோம். 360 டிகிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்காக எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு நல்ல தண்ணிக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஜெல் ஏதாவது யூஸ் பண்றதுக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்கோங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் விண்டோவை பொறுத்த வரைக்கும் 2 விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே யூபிவிசியில் கொடுத்துருக்கோம். டோட்டலாக நம்ம இந்த பில்டிங்ல நம்ம 2 பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் கொடுத்துருக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10x16 சைஸ்ல கொடுத்துருக்கோம். அண்ட் நம்ம பிவிசி விண்டோ கொடுத்துருக்கோங்க. அது இல்லாமல் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு ஹைட்டுக்கு நம்ம ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இன்க்ளூடாகவே வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x10 சைஸ்ல கிட்ஸ் பெட்ரூமா பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குமே நம்ம அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். நம்ம வென்டிலேஷன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், ஏசி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்விட்சஸ் கொடுத்துருக்கோம், எல்லாமே வெட்டிங்ஸ் வந்து எல்லாமே மாட்டி கொடுத்துருக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல கொடுத்துருக்க பெட்ரூம். சரி வாங்க மேம் நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்ப்போம். சார் ஸ்டெப் ஆர்டினரி ஸ்டெப் மாதிரி இல்லையே சார்? ஆமா மேம், இது என்னன்னா நம்ம ஆர்டினரி எல்லாருமே பண்ற மாதிரி இல்லாம நம்ம வால்ல இருந்தே நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டெப்புக்கு காங்கிரீட் ஒர்க் கொடுத்து எல்லாமே வுட்லயே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம் அண்ட் ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன் வால் ஃபுல் டாப் டு பாட்டம் வந்து நம்ம டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்கோம் அண்ட் ப்ளூ கலர்ல பீடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேட் பண்ணி காட்டுதா, ஸோ அதுக்காக இந்த ப்ரிஃபர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா நம்ம மேல ஒரு 11x16 ஒரு ஹால் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே டிவிக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், உண்டான ஸ்விட்சஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த வீட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் கொடுத்துருக்கோம், மாஸ்டர் பெட்ரூம். மேல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா 11x16 சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமா பிளான் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்ரூம் வந்து லக்ஸரியா பிளான் பண்ணிருக்கீங்க. 5 சைஸ்ல பெரிய பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பேசின் முதற்கொண்டு எல்லாமே நம்ம மாட்டி கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் வந்து இந்த பெட்ரூமோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா டிசைன் நல்லா நம்ம கோல்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ எங்கேயுமே மிஸ் மேட்ச் ஆகிடக்கூடாதுக்காக டோர் முதற்கொண்டு எல்லாமே பார்த்து போட்டிருக்கோம். இந்த பெட்ரூமே 11x16 சைஸ்ல கொடுத்துருக்கோம். இதுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இது லக்ஸரியா கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாத்ரூம்ல இருக்க ஃபிட்டிங்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பயங்கரமா கொடுத்துருக்கோம். ஸோ பாத்தீங்களா மேம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா எல்லாமே? சார் இது என்ன டோர் சார்? இன்னொரு பெட்ரூமா? மேம் இது ஒன்றும் இல்லை மேம், இது நம்ம பால்கனிக்கு போகிற என்ட்ரன்ஸ் டோருங்க. ஸோ நீங்கள் வந்துட்டீங்களா, வாங்க. ஒரு வீடு லக்ஸரி வீடாக அமையறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா பால்கனி தான். ஸோ இந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஃபால் சீலிங் பண்ணாமல் ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணிட்டு மேலே ஆயில் பெயிண்ட்லேயே நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம். உட்டன் ஃபினிஷிங்க்கு பேனல் ஷீட் அடிப்பாங்க. ஸோ அது நம்ம ப்ரிஃபர் பண்ணாமல் பெயிண்டிங்லேயே நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே மேம், இந்த இடத்துல நீங்கள் ஒரு சோஃபா போட்டு உட்காரும் போது உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் உங்களுக்கு வெயில் வராது அவ்வளவு சீக்கிரத்துல. சோ இந்த இடம் பாத்தீங்களா லக்ஸரியா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி லக்ஸரியான வில்லா தான் சார். சார் வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். வீட்டோட பிரைஸ் சொல்றீங்களா? இந்த வீட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,02,00,000 நம்ம கோட் பண்றோங்க. சோ இந்த வீடை நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாங்க, நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி கண்டிப்பா தரோம். சார் இந்த வீட்டோட டீடைல் சூப்பரா சொல்லிட்டாரு, பிரைஸ் டீடைல் சொல்லிட்டாரு. இந்த சைட்டை விசிட் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, அப்புறம் சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்க.